ஃபேர் நீட் பேன் நீட் இந்த வார்த்தை கேள்விப்படாத ஒரு ஆளா நீங்க கட்டாயமா இருக்க மாட்டீங்க. அதுதான் ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. இந்த வார்த்தைக்கும் புரட்சிக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த நீட் பிரச்சனைக்கு இந்த ரெண்டு சொல்லும் பயன்படாதுங்கிற வேற ஒரு கோணத்துல இருந்து இதை நான் பேச விரும்புறேன். இந்த பிரச்சனைக்கான தீர்வு எங்க இருக்குன்னு நான் பாக்குறேன்னா, நம்ம கல்வியினுடைய உரிமையில இருக்கு அப்படின்னு நான் ஆழமா நம்புறேன். 1976ல கருணாநிதி அவர்களுடைய திமுக ஆட்சி கலைக்கப்பட்டு ஜனாதிபதி ஆட்சிக்கு அமலுக்கு வருது. 42வது அரசியலமைப்பு திருத்தத்தின் அடிப்படையில கல்வி ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்து கன்கரண்ட் லிஸ்டுக்கு போகுது. அன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் அதிகாரத்துல இல்லை அந்த நிகழ்வு நடக்கும்போது. ஆனா அதுக்கு பின்னாடி இன்னைக்கு வரைக்கும் அதிகாரத்துல இருந்தது திமுக அதிமுக. அப்போ நான் தேடி பார்க்கிறேன், இது வரைக்கும் இவ்வளவு வருஷ 50 வருட வரலாற்றுல ஒரு முறை கூட இந்த ரெண்டு திராவிட கட்சியும் நம்ம கல்வியை மாநில பட்டியல்ல கொண்டு வரணுங்கிறதுக்காக ஒரு சட்ட போராட்டத்தை தீவிரமா முன்னெடுக்கவே இல்லை. ஒரு பிரச்சனையுடைய உண்மையான ஆழத்தை யாரு தொடுறீங்க, அது யாரு முன்னெடுக்கிறீங்கன்னு பாருங்க. கல்வி மாநில பட்டியலுக்கு வரணும்னு எந்த கட்சி அழைப்பு விடுத்தாலும் ஒரு சாதாரண மனிதனா அந்த போராட்டத்துல பங்கெடுக்க நான் தயாரா இருக்கேன். அப்படியான ஒரு போராட்டம் தான் சமூகத்தினுடைய நல்லதுக்கு பயன்படும் நான் ஆழமா நம்புறேன். இந்திய முழுமைக்கும் நீங்க கூச்சல் போட்டு கத்துனா அதுக்கு பேர் புரட்சி அப்படின்லாம் நம்ம அங்கீகாரம் கொடுத்துட முடியாது. பேன் நீட்டுங்கிறது திமுகக்கு ஆதரவான ஒரு சொல், ஃபேர் நீட்டுங்கிறது பிஜேபிக்கான ஒரு ஆதரவு குரல். இந்த ஃபேர் நீட் பேன் நீட்டுங்கிற பிஜேபி டிஎம்கேவோட அஜெண்டா, இந்த ரெண்டு சொல்லையும் வச்சுக்கிட்டு இந்திய முழுமைக்கும் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மள பச்சையா ஏமாத்திட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு அரசியல் ஆதாய கும்பல் கிட்ட போய் நீங்க ஏதோ நீட்ல ஏதோ புரட்சி பண்றதா நினைச்சு நீங்க மாட்டிக்காதீங்க. உண்மையான அடிப்படை பிரச்சனையை தீர்க்கறதுக்கான எந்த ஒரு பகுத்தறிவு சிந்தனைய திமுக கும்பல் கிட்ட நான் பார்க்கவே கிடையாது. வெறும் திமுகவுக்கு சொம்படிக்கிற ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. எல்லா அநீதிகளும் இழைத்த திமுகவை யார் அங்கீகரித்தாலும், அது என் வீட்டில் இருந்தாலும் என் நண்பனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு எதிராக நின்னாதான் நம்ம சரியா இருக்கும்னு அர்த்தம். இந்த ஃபேர் நீட் பேன் நீட் எல்லாம் சுத்தமான பித்தலாட்ட வேலை, எதுக்கும் உதவாது. அது எந்த பிரச்சனையுமே அது தீர்க்காது. மாநிலத்துக்கிட்டையும் ஒரு ஒன்றிய அரசும் ஒரு கருத்தை கையாளும் போது அதுல அந்த கருத்தில் முரண்பாடு வரும்போது அது ஒன்றிய அரசின் குரல் தான் ஓங்குன்னு ஆர்டிகல் 254 சொல்லுது. அப்படி இருக்கும்போது நீட்டை நம்மளால பேன் பண்ணவே முடியாது. இதுதான் அடிப்படை. பேன் நீட்டுங்கிற ஒரு சொல்ல, ஒரு ஃபேக்கான ஒரு இவ்வளவு பெரிய ஏமாற்று வார்த்தைய வெற்றிமாறன், பாரஞ்சித், அமீர் அவர்கள், இந்த திமுக அதனுடைய ஆதரவாளர்கள், அதனுடைய பகுத்தறிவு சிந்தனையாளர்னு தன்னைத்தானே சொல்லிக்கிட்டு இருக்கிற எல்லா கூட்டமும் பேன் நீட்னு சொல்லுது. இவங்களை முதல்ல நிராகரிச்சிருங்க. அது சாத்தியம் இல்லாத ஒரு வார்த்தை, அடிப்படையே தவறு. அந்த வார்த்தையை பேசவே முடியாது. ஃபேர் நீட்டுங்கிற டேர்மாவது அவன் ஆல்ரெடி அது சட்டமா வச்சிருக்கான். அது அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும்போது ஏதோ ஒன்று அதில் செய்யறதுக்கான ஒரு அரசியல் விதிகளுக்கு உட்பட்டு ஏதாவது ஒன்று செய்ய முடியும். ஆனால் பேன் நீட்டு அரசியலுக்கு உட்பட்டதே இல்லை. அது சட்ட திருத்தத்திலேயே உங்களால் உள்ள நுழைய முடியாதுன்னும் போது அந்த வார்த்தை ஏன் திரும்ப திரும்ப பதிவு செஞ்சு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் இந்த திமுக ஏமாத்திக்கிட்டு இருக்கு. எல்லா கட்சிகளும் ஒன்று சேருங்க. கன்கரண்ட் லிஸ்ட்ல இருந்து எஜுகேஷன் சிஸ்டம் நாங்கள் ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு கொண்டு வரோன்னு போராட்டத்தை அறிவிங்க. எல்லாரும் சேர்ந்து நம்ம போராடலாம். இது மட்டும்தான், இந்த சிந்தனை மட்டும்தான் நீட் மாதிரியான இன்னும் வரப்போற நிறைய சிக்கல்களை தீர்க்கறதுக்கும் அதை சரியான வழியில அணுகிறதுக்கும் உதவியா இருக்கும். இதை தவிர்த்துட்டு இந்த கல்வி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நீங்க சமூக வலைதளங்கள்ல பேசுற எந்த குரலும், அந்த எந்த புரட்சியும் 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லைங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. எப்பவுமே கண்ணுக்கு எதிரில் இருக்கிற எதிரி எதிர்த்து நம்மளால சண்டை போட முடியும். அதுலயாவது ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா நண்பன்னு சொல்லி தோல் மேல கையை போட்டு ஏமாத்துறவன அது மாதிரி ஒரு அநீதி எதுவுமே இருக்க முடியாது. அந்த வேலையை தொடர்ந்து இந்த மண்ணில் செஞ்சுட்டு இருக்கிறது திமுக. திமுகக்கு ஆதரவா நீங்க எந்த அரசியல் கருத்தை எடுத்து வச்சாலும் அதை குப்பையில கொண்டு போய் தான் கொட்டணும். அதுல எந்த அடிப்படை ஒழுக்கமும் எந்த அடிப்படை பகுத்தறிவு சிந்தனையும் அதுல கிடையவே கிடையாது. சமூகத்தினுடைய ஒரு நல்ல குரல், ஒரு நல்ல சிந்தனை உங்களை எந்த இடத்துல வச்சிருக்கணுமோ அந்த இடத்துல தான் வச்சிருக்கும். நீங்க என்ன உங்களை உயர்த்தி பிடிச்சாலும் தமிழ் தேசிய சிந்தனை அதை கேள்வி கேட்கும். நீங்க யாரை வேணா ஏமாத்தலாம், ஆனா நீங்க எங்களை ஏமாத்த முடியாது. எங்களுடைய குரல் வலிமையா கேட்டுக்கிட்டே இருக்கும். உங்களுடைய குற்றங்களை, உங்களுடைய துரோகங்களை அம்பலப்படுத்திட்டே இருக்கும். இன்னைக்கு திரைத்துறையெல்லாம் ஒன்னா சேர்ந்து வெற்றிமாறன் அவர்கள், பாரஞ்சித், அமீர்லாம் சேர்ந்து ஏதோ இன்னைக்கு இருக்கிற தாவேக அரச குற்றம் சொல்ற மாதிரி ஒரு போர்வையை உருவாக்கி திசை திருப்பி இது திமுகவுக்கு ஆதரவா கொண்டு போயிடலாம். திமுக தமிழ் மக்களுக்கு ஆதரவா தான் நிக்குது. எவ்வளவு நாடகங்கள் போட்டாலும்
அதை எதிர்த்து உங்களுடைய முகமூடிகளை கிழிக்க வேண்டிய வேலையை நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்போம். எந்த தயக்கமும் எங்களுக்கு இல்லை. இது புரிஞ்சதுன்னா இதை எல்லா புரட்சியாளர்களுக்கும் நீங்கள் அனுப்புங்க. எல்லா கட்சி சார்ந்த நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்துக்கோங்க. நம்ம நல்லதையும் உண்மையும் பேச வேண்டிய தேவை இருக்கு.